ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு பருவமழை மட்டும் கொடுக்காது, நம்முடைய வீட்டில் செல்வ மழையையும் கொடுக்கும். அம்பாள் மனதை குளிர வைக்க இந்த 3 முக்கியமான பொருட்களை நாளைய தினம் நம்ம அம்பாள் முன்பு வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலே போதும். அம்மனின் மனம் மகிழ்ச்சி அடையும், நம்முடைய வீட்டில் செல்வ மழை கொட்டும். அந்த வகையில் நாளைய தினம் நம்முடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடிப்பூரம் வருகிறது. நாளைய தினம் அம்பாளுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தா காதோலை கருகமணி, கண்ணாடி வளையல், மருதாணி. நாளைக்கு அம்பாளுக்கு வளைகாப்புங்கிறதுனால நிச்சயம் வளையல் வாங்கணும். வளைகாப்பு, திருமணம் இது போன்ற விசேஷமாக எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பொருள்னால் அது மருதாணி. நாளைய தினம் இந்த மருதாணியை வைத்து வழிபாடு செய்து அதை வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் போட்டுக்கலாம். மருதாணி இலையாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, மருதாணியை அரைத்து விழுதாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். காதோலை கருகமணி இது மங்களகரமான பொருட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். தங்கம் வெள்ளியை விட இந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம். இதை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டில் நம்ம வைக்கணும்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் தங்கம்லாம் கிடையாது. தாலிக்கு பதிலாக இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட தாலியை தான் பெண்கள் கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டாங்களாம். காய்ந்த பனை ஓலையில் இன்னொருடைய மகளை இன்னாருக்கு திருமணம் செய்து வைத்ததாக எழுதி அதை சுருட்டி கயிறில் கோர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்வாங்களாம். பனை ஓலைக்கு இன்னொரு பெயர் தாள ஓலை. தாள ஓலையில் செய்ததால் அதை தாலி அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளவு முக்கியம் வாய்ந்த தாலி செய்யப்பட்ட பொருள் தான் பனை ஓலை. இந்த பனை ஓலையோடு சேர்த்து கருகமணியையும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்தில் கட்டிக்குவாங்களாம். அடுத்தபடியாக இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட கம்மலை தான் காதுலையும் போட்டுக்கிட்டாங்க. காது குத்திய பிறகு அந்த ஓட்டையில் பனை ஓலையை சுருட்டி சொருகி வச்சுப்பாங்களாம். காது ஓட்டை பெருசாக அந்த பனை ஓலையை விரித்தபடி சுருட்டி காதில் மாட்டிப்பாங்களாம். இதுதான் அந்த காலத்து கம்மல். தாள ஓலையில் செய்த காது ஓலை, அதுதான் காதோலை. ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் முக்கியத்துவம் தந்தது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பொருட்களை எல்லாம் அம்பாள் வழிபாட்டில் வச்சு வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தலைமுறையினருக்கு இந்த காதோலை கருகமணி என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கத்தை பின்பற்றி வராங்க. நாட்டு மருந்து கடைகளில், பூஜை பொருட்களில் விற்கும் கடைகளில் இந்த காதோலை கருகமணி செட்டு அப்படியே விற்கும். ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே காதோலை கருகமணிக்கு பதிலாக கருப்பு வளையல், மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு, சின்ன கண்ணாடி இதெல்லாமே விற்பாங்க. அதை வாங்கி அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்தால் ரொம்ப நல்லது. வீட்டில் செல்வ செழிப்பு உயரும். அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனைக்கும் படைத்து வழிபாடு செய்தாங்க. அதனால தான் அவங்க வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் இப்போ சொன்ன இந்த 3 பொருட்களை நாளைய தினம் அம்மன் வழிபாட்டில் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக 16 செல்வமும் உங்கள் வீடு தேடி வரும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள். நன்றி.